நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்தோட ரிலீஸ் டேட்ட அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட் தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி, இந்த பராசக்தி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வரப்போது. ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்திருந்தது. நம்ம கூட சொல்லியிருக்கோம். இந்த பராசக்தி திரைப்படம் பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அதுக்கு பதிலா இந்த திரைப்படத்த அடுத்த வருஷம் தமிழ் நியூ இயர் முன்னிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் வந்திருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் படம் வரப்போகுது அப்படிங்கிற மாரி அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 10 நாள் கவர்மெண்ட் லீவு. ஸோ அதுல ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகி 5 நாள் கழிச்சு இந்த பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இது ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி பொங்கலுடைய 10 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா தளபதியும் எஸ்கேவும் சேர்ந்து 5 நாளா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்பவுமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருந்துட்டு எஸ்கே வந்து விஜய் கூட போட்டி போடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அப்படிங்கறதே தெரியலங்க. ஏன்னா ஜனநாயகன் வரும்போது ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறனால தான் 5 நாள் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த முடிவு வந்து நல்ல கரெக்டான முடிவு மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்ப ஜனநாயகன் திரைப்படமும் பராசக்தி திரைப்படமும் பொங்கலுக்கு வருது. ஸோ அப்ப கருப்பு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்ப இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு திரைப்படம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட நியூஸ்லாம் வந்திருந்தது. நம்ம கூட வந்து சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப இந்த கருப்பு திரைப்படம் பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்ப இந்த கருப்பு திரைப்படத்தை பத்தி வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் தமிழ் நியூ இயரை முன்னிட்டு இந்த கருப்பு திரைப்படம் வரப்போகுது. ஏப்ரல் 10ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு நியூஸ்லாம் கிடையாது. இப்போதைக்கு இப்படி ஒரு ரூமர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கருப்பு திரைப்படத்தை பத்தி கூடுதலா கிடைச்சிருக்கிற இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜா வருது. ஸோ அன்னத்தன்னைக்கு இந்த கருப்பு திரைப்படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க. அது வந்து ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படமும் பராசக்தி திரைப்படமும் வரப்போகுது. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் கமல்ஹாசன் அவருடைய KH287 அன்பர் மாஸ்டர்ஸ் அவங்க தான் படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பத்தி உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறதே கிடையாது. கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பிகாஸ் இப்ப கமல்ஹாசன் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. அதனால அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து திடீர்னு ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மலையாளம் ஸ்கிரிப்ட் ரைட்டரான ஷியாம் புஷ்கரன். ஸோ அவர் தான் இந்த திரைப்படத்துக்கு ரைட்டரா ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து பண்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ள இந்த KH287 ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல. அண்ட் சீக்கிரமாவே இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசனாக லோக்கி இந்த ப்ராஜெக்டை பத்தி கிடைச்சிருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி கருப்பு படத்தோட அப்டேட், அக்டோபர் 2ஆம் தேதி இந்த படத்தோட அப்டேட்டும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அண்ட் இது போக இந்த ப்ராஜெக்ட் பத்தி கூடுதலா வர இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது, ஒரு ரூமர் தான். 2027 பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க பார்த்தா இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு கிடையாது, ஒரு ரூமர் தான். ஸோ என்ன பண்ண போறாங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்டிஆர் உடைய STR49 அண்ட் STR51 இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் பத்தியுமே ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் STR49 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திரைப்படத்துல ஃபீமேல் லீட் பண்றதுக்காக ஆக்டர் சாய் பல்லவி அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல்ஸ் ஆகல, இப்போதைக்கு அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த திரைப்படத்துல அவங்க ஃபீமேல் லீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா சாய் பல்லவி பார்த்தோன்னா இப்ப யூனிக்கான ஸ்கிரிப்ட் செலக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது படத்துல ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து பார்த்தா ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும், அவங்களோட கேரக்டருக்கு படத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அவங்க பார்த்தா ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த திரைப்படத்துல அவங்க ஃபீமேல் லீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததா STR51 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திரைப்படத்தோட டைரக்டரான அஸ்வத் மாரிபோது பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஃபேன் சர்வீஸ் திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாவும் இருக்கும், அதே சமயம் ஃபேமிலி ஆடியன்ஸுமே கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமும் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி வல்லவன் மன்மதன் இந்த டைம்ல இருந்து எஸ்டிஆர் மாதிரி அந்த விண்டேஜ் எஸ்டிஆரை இந்த திரைப்படத்துல பார்ப்போம்
இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓமை கடவுளே படத்துல எப்படி அந்த லவ் சென்டிமெண்ட் எமோஷனல் இருந்துச்சோ அதே மாதிரி எமோஷனல் இந்த திரைப்படத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் டிராகன் திரைப்படத்துல எப்படி சோசியல் மெசேஜ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த திரைப்படத்திலுமே ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிளஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்துன்னு எல்லாமே கலந்தா ஒரு திரைப்படமா இது இருக்கும், ஒரு ஃபுல் பேக்கெட் திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படம் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறதுமே அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த திரைப்படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்காக அர்ஷத் மாரிமுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் டைம் எடுத்திருக்காரு, அதனால மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்டர் 49 திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எஸ்டர் 51 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கும்கி 2 ப்ராஜெக்ட்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மோஷன் போஸ்டர் வீடியோவும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா பிரபு சாலமன் அவர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. ஸோ இந்த திரைப்படத்தில் ஹீரோ ரோல் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் தான் ப்ளே பண்ண போறாரு. அண்ட் சித்தா ராவோ அவங்களுமே படத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னா அவர் தான் மியூசிக் பண்றாரு. இப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா பைசன் திரைப்படத்துக்குமே மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கும்கி பார்ட் 1ல விக்ரம் பிரபு அவர் தான் நடிச்சிருப்பாரு. அண்ட் படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸா பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக் தான் இருக்கும். டிஎம் வந்து அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா டிஎம்மானும் கிடையாது, விக்ரம் பிரபுவும் கிடையாது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கே தெரிஞ்சதான் நம்ம தமிழ் சினிமாவில் பார்ட் 2 சாவும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த வகையில் கும்கி பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு திரைப்படமா இருந்துச்சு. அண்ட் பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா வெறும் யானையை வச்சுமே கதை இருக்காது, அது கூட வந்து விக்ரம் பிரபுவோட லவ் எமோஷனல் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்த ஒரு திரைப்படமா சூப்பரான திரைப்படமா இருந்துச்சு. அண்ட் பார்ட் 2 எப்படிப்பட்ட ஒரு திரைப்படமா வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கும்கி பார்ட் 2 படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் ரிஷப் ஷெட்டியோடைய காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கர்நாடகா சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் தமிழ்லயுமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கான ஓடிடி ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 கோடி ரூபாய்க்கு வித்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ராகவா லாரன்ஸ் உடைய பென்ஸ் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த வகையில இந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சம்யுக்தா மேனன் அவங்களுமே நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ எல்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீமேல் ஆக்ட்ரஸா சம்யுக்தா மேனன் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இது போக இந்த திரைப்படத்துல பார்த்தோன்னா ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் அண்ட் லியோ திரைப்படத்தில் லியோக்கு தங்கச்சியா வந்த மடனோ செபாஸ்டியன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜய் சூர்யா இவங்க நடிச்ச பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லல, ரீரிலீஸ் ஜூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக தளபதியுடைய குஷி திரைப்படம் அந்த திரைப்படமே ரீரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. வர செப்டம்பர் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ரீரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.